கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சர்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்திலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 2025 வருடத்துக்குரிய புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் தெரிவித்துள்ளேன். எல்லாருக்கும் இந்த புது வருடம் ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆசீர்வாதமாகவும் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் தேவன் இந்த ஆண்டு முழுவதும் உங்களை நடத்துவார். இந்த 2025 வருடம் உங்களுக்கு நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை நித்தமும் நடத்தி உங்களை தேவன் தம்முடைய கிருபையினாலே காத்துக்கொள்வார். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தருடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் ரெகபோத் நேரத்தின் வாயிலாக இந்த புது வருடத்துக்குரிய வார்த்தையை கொடுப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புது வருடத்திலே ஆண்டவராகிய தேவன் ஊழியத்திலே ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்கு தத்தம் 1 சாமுவேல் 30 நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். நீ சகலத்தை திருப்பிக் கொள்வாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் 2024 வருஷத்திலே நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் இழந்த நன்மைகளை ஆண்டவர் திருப்பி கொள்ளும்படியாக, இழந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் திரும்பி பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த 2025 வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் என்று வாக்குப்படுகிறார். நீ சகலத்தை திருப்பிக் கொள்வாய். தேவர் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள் என்று சொல்லி. தாவீதுடைய வாழ்க்கையிலே அமலேக்கியர் என்ற ஒரு மனுஷர்கள் விரோதமாக வந்து அவனை கொள்ளையடித்து அக்னியிலே சுட்டெரித்து போட்டார்கள். ஸ்திரீகளையும் சிறியோர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீது அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறது, தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஒருவேளை நீங்கள் 2024 வருஷத்திலே பலன் அற்றவர்களாக, பலனெல்லாம் குறுகி போனவர்களாக, நீங்கள் அழுது புலம்பி எல்லாத்தையும் இழந்தவர்களாக நீங்கள் காணப்படலாம். இந்த 25ஆம் வருஷம் இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதுக்கு அருளின நிச்சயமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு அருளும்படிக்கு, நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்பி பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. 6ஆம் வசனம் இப்படியா 1 சாமுவேல் 30 6ஆம் வசனம் இப்படியா சொல்லுது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், தாவீது என் தேவனாகி கர்த்தருக்குள்ளே தன்னை பலப்படுத்திக் கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை பலப்படுத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டிலே ஆண்டவர் உங்களை தம்முடைய நாமத்தினாலே பலப்படுத்தி நீங்கள் இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவன் உங்கள் திரும்பி தரும்படியாக இந்த புதிய ஆண்டிலே உங்களை பயங்கரமாய் கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார். நீங்கள் நினைத்து பார்க்கக்கூடாதபடிக்கு, நினைத்து யோசிக்காதபடிக்கு தேவன் உங்களுடைய இருதயங்களின் விருப்பங்களை அவர் நிறைவேற்ற வல்லவர் இருக்கார். தாவீது எல்லாவற்றையும் இழந்தான், தன்னிடத்தில் இருந்த உடைமைகளை இழந்தான், தன்னோடு கூட இருந்த நபர்களை இழந்தான், தன்னுடைய ஆசீர்வாதங்களை இழந்தான். தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கு அது எல்லாவற்றையும் திரும்பி கொடுத்தது போலவே இன்றைக்கு இந்த 2025 வருஷத்திலே தேவன் உங்களுக்கு சகலவற்றையும் அவர் திருப்பி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஒன்றை குறித்து பயப்பட வேண்டாம். இந்த வருஷத்தின் தொடக்கத்திலே உங்களோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என் அன்பு தகப்பனே, தாயே, என் அன்பு வாலிப பிள்ளைகளே, வாழ்க்கையிலே நீங்கள் எதை இழந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பி கொள்வீர்கள். தேவன் உங்களுக்கு திரும்பி அதை தரப்போகிறார். நன்மையை நீங்கள் பெறப்போகிறீர்கள். தேவனிடத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் கடந்து வரப்போகிறது. இந்த 2025 வருஷம் உங்களுக்கு தேவனாலே உண்டாகப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் பரத்திலிருந்து கடந்து வரப்போகிறது. ஒருவேளை நம்பிக்கையை நீங்கள் இழந்தவர்களாக இருக்கலாம், ஒருவேளை வேலையை இழந்திருக்கலாம், சுகத்தை இழந்திருக்கலாம், ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம், நல்ல பேரை இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், நிம்மதி இழந்திருக்கலாம், ரட்சிப்பு இழந்திருக்கலாம். எதை இழந்தாலும் தேவன் உங்களுக்கு இந்த ஆண்டிலே நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படிக்கு தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய கூட இருந்த உறவுகள், ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒரு நபர் மரித்திருக்கலாம். அந்த இடத்துல இயேசு உங்களுக்கு ஆறுதலாகவும், அந்த இடத்துல அந்த நபருக்குரிய அந்த ஸ்தானத்தை இயேசு உங்களோடு கூட இருந்து உங்களுடைய வாழ்க்கையை நடத்த அவர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எதை குறித்து பயப்படும் கலங்க வேண்டாம். ஆண்டவராகிய தேவன் இந்த ஆண்டு நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குப்பட்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்படவும் கலங்க வேண்டாம். நீங்கள் சகலவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். தேவன் உங்களுக்கு
சகலத்தை திருப்பி கொடுப்பேன் என்று இன்றைக்கு வாக்கு பண்ணி கொண்டிருக்கார். நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் எதெல்லாம் இழந்து நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் கதறி கொண்டிருக்கீங்களோ அதையெல்லாம் தேவன் உங்கள் திரும்பி தருகிறதுக்கான நாட்கள் வந்துவிட்டது. இந்த 2025 தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கார். இந்த ஆண்டில் இழந்த எதையெல்லாம் நீங்கள் திருப்பிக் கொள்வோம் என்று ஆண்டவர்களோடு பேசுகிற முதலாவதாக இழந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் திருப்பி பெற்றுக்கொள்வாய். நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீங்க. ஆண்டவர்களுக்கு இழந்து போன ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்ல ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது, சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தால் தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் இப்படி ஒரு சம்பவம் முதல் நடந்தது. தாவீதுடைய வாழ்க்கை நடந்ததை போலவே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது. எல்லாவற்றையும் அவன் இழந்து அவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஆனால் ஆண்டவராய் கர்த்தர் மறுபடியும் ஆபிரகாமை பலப்படுத்தி ஆபிரகாமோடு பேசி ஆபிரகாமை தைரியப்படுத்தி அவன் திரும்பி எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வரதை பார்க்க முடியும். இன்றைக்கு உங்கள் ஆசீர்வாதத்தை யாரெல்லாம் திருடி, யாரெல்லாம் ஏமாற்றி, யாரெல்லாம் உங்களை விட்டு விலகி போய் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்கள் ஆசீர்வாதத்தை கெடுத்து நீங்கள் இழந்து போகும்படியாக செய்தார்களோ அவர்களுக்கு முன்பதாக நீங்கள் இழந்த அத்தனை ஆசீர்வாதங்களும் இழப்பினுடைய எல்லா காரியத்தையும் தேவன் திருப்பி பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்களுக்கு அதிசயத்தை செய்ய போகிறார். நீங்கள் இழந்த எல்லா ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒருவேளை நீங்கள் எங்கேயாவது பணத்தை கொடுத்து ஏமாந்திருக்கலாம், யார் கேட்டையாவது நீங்கள் ஏதாவது பொருளை கொடுத்து ஏமாந்திருக்கலாம், யாரிடத்திலேயாவது எதையோ சொல்லி நீங்கள் ஏமாந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு எல்லாவற்றும் திருப்பி கொடுத்த தேவன் உங்களுக்கு திருப்பி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை மனுஷனுடைய கைகள் உங்களுக்கு நேராக இருக்கிற அந்த கைகள் மடக்கப்பட்டிருக்கலாம், அது கொடாதபடிக்கு அது கட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் பரலோகத்தில் தேவனுடைய கரம் ஒரு நாளும் மடக்கப்படாது, அது ஒரு நாளும் கட்டப்படாது, அது திறக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றும் திருப்பி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கார். நீங்கள் தைரியமாக இருங்க. இந்த ஆண்டில் நீங்கள் எல்லாவற்றும் திருப்பி கொள்வீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். என் அன்பு சகோதரியே, நீ பயந்து கொண்டிருக்கிறாய், மிகுந்த பயத்தோடு கூட இந்த ஆண்டு நீ தொடங்கி இருக்கிற, நீ ஏன் பயப்படுற? கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. நீ சகலவற்றை திருப்பிக் கொள்வாய். தேவன் உனக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நீ சுகந்திருக்கிற ஒரு ஆண்டு. உன்னுடைய இனத்துக்கு மத்தியிலே உனக்கு ஆண்டவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற ஆண்டு. நீ பயப்படும் கலங்க வேண்டாம் என்று ஆண்டவராகிய கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார். யோபின் சரித்திரம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார், யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டதனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தறினார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் யோபு எல்லாவற்றையும் இழந்தான். ஒருவேளை 2024 நீங்கள் எதை இழந்தீர்கள் தெரியாது, மறுபடியும் சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் யோபு இழந்தான். தன்னுடைய வாழ்க்கை இருந்த சந்தோஷத்தை இழந்தான், தன்னுடைய பிள்ளைகளை இழந்தான், தன்னுடைய சொத்துக்களை இழந்தான். ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள், தன்னுடைய சொந்த மனைவி, அவனை பரியாசப்படுகிறவர்களுக்கு அவனுக்கு நிந்தையான காரியங்கள், அவன் சரீரத்தில் வியாதி, சுகத்தை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்தான். ஆண்டவர் அதை ஒரு நாள் அதை பார்த்தார். தேவனுடைய வார்த்தை யோபுக்கு நேராக வந்தது. இந்த யோபின் சரித்திரத்திலே நீங்கள் 42ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கும். கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கும். யோபு தேவனை நோக்கி காத்து கொண்டிருந்தான். ஆண்டவராகிய கர்த்தர் இழந்தது எல்லாம் திருப்பி கொடுக்க அவரால் முடியும், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் கொடுக்க வல்லவர் என்று சொல்லி ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். ஹல்லேலூயா. யோபின் முகத்தை கர்த்தர் பார்த்தார். யோபின் முகத்தை கர்த்தர் பார்த்த மாத்திரத்தில் அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அவர் சிறையிருப்பை மாற்றினது மட்டுமல்ல, அவன் எதையெல்லாம் இழந்தானோ கர்த்தர் அவனுக்கு ரெட்டிப்பாய் கொடுத்தார். அவனுடைய வாழ்க்கையில் அவன் இழந்த ஐசுயங்கள், இழந்த பிள்ளைகள், இழந்த சம்பத்துக்கள், இழந்த சந்தோஷங்கள், பகஞ்சர்கள், அவனுடைய சொந்த சிநேகிதர்கள் எல்லாருக்கும் முன்பதாக அவனை தேவன் அவனுக்கு திரும்பி எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவேளை நீங்கள் 1 லட்சம் ஒரு இடத்துல ஏமாந்திருக்கலாம், அதை 2 லட்சமாக இந்த வருஷம் கொடுக்க அவரால் முடியும். விசுவாசிக்கணும். தேவன் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் பொழுது அதை வெறுமையாக கொடுக்க மாட்டார், அதை மனுஷன் கொடுக்கிற வண்ணமாய் கொடுக்க மாட்டார். உங்களுக்கு திரும்பி கொடுக்கும் பொழுது அதை ரெட்டிப்பாக தான் கொடுப்பார். நீங்கள் தேவனிடத்தில் நோக்கி பாருங்கள், தேவன் உங்களை பார்ப்பார். அவருடைய சமூகம் நேராக இருக்கிறது. இந்த ஆண்டு உங்கள் முகத்தை அவர் பார்ப்பார். யோபின் முகத்தை பார்த்தவர் உங்கள் முகத்தை பார்ப்பார்.
உங்களுடைய முகத்தை பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பார். 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவன் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். ஒருவேளை 2024 நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் தயவு செய்து மறந்து விடுங்கள். அந்த நாட்கள் முடிந்து விட்டது. இந்த 2025 இந்த தொடக்கத்தை நாட்களிலே தேவன் உங்களை அபிரதமாய் ஆசீர்வதிக்கப் போகிறார். நீங்கள் கடந்த ஆண்டை பார்க்கலும் இந்த ஆண்டு ஒரு பலத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த ஆண்டு ஒரு பலத்த நன்மையை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த ஆண்டு விசேஷத்தமான கிருபையை நீங்கள் பார்ப்பீர்கள். தேவன் எல்லா வருஷம் அப்படி தான் சொல்கிறாங்க பாஸ்டர், எல்லா வருஷம் அப்படி தான் சொல்கிறாங்க பிரதர், ஆனால் எல்லா வருஷத்துலையும் எங்களுக்கு இப்படி தான் இருக்குது. இல்லை, நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். யோபின் முகத்தை கர்த்தர் பார்த்தார். யோபு தன் தேவனாகிய கர்த்தருடைய முகத்துக்கு நேராக எப்படியாகிலும் கர்த்தரனை பார்ப்பார் என்று காத்து கொண்டிருந்தான். நீங்கள் அப்படி காத்து கொண்டிருங்கள். தேவன் இந்த ஆண்டில் உங்கள் முகத்தை அவர் பார்ப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் இழந்தது எல்லாவற்றும் கர்த்தர் திரும்பி கொடுக்கும் பொழுது அதை ரெட்டிப்பாய் கொடுப்பார். முதலாவதாக நீங்கள் இழந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு திருப்பிக் கொள்ளும்படியாக உங்களுக்கு செய்கிறார். இரண்டாவதாக இழந்த சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், திரும்பி பெற்றுக்கொள்வீர்கள். இரண்டாவதாக இழந்த சுகத்தை திருப்பி பெற்றுக்கொள்வாய். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அப்பொழுது விடியற் காலத்து வெளிப்பு போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னால காக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் சுகத்தை இழந்து போயிருக்கலாம். ஒருவேளை நல்ல ஹெல்த்தியாக இருந்திருப்பீங்க. இந்த 2024 முடிகிற நேரம் வரும்பொழுது உங்களுக்கு ஏதோ ஒரு சிக்னஸ், ஒரு பலவீனம், ஒரு ப்ராப்ளம்ஸ், ஒரு ஃபீவர், ஏதோ ஒரு பிரச்சனை வந்து உங்களுடைய சுகத்தை அது பலனெல்லாம் உங்களை விட்டு போனதை போல நீங்கள் ஒடுங்கி போயிருப்பீங்க. ஆண்டவர் அந்த பலனை திரும்பி கொடுப்பார் என்று வாக்குப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் திரும்பி கொடுப்பார். எப்படி கொடுப்பார்னா, அவர் காண்டாமிருகத்தின் பலனை கொடுப்பார். ஒத்த காண்டாமிருகத்தின் அவர் பலனை கொடுப்பார். நீங்கள் மறுபடியும் கழுகை போல சட்டையெடுத்து உயிரை எழும்பீர்கள். இந்த 58ஆம் அதிகாரம் ஏசாயாவில் 8ஆம் வசனம் சொல்கிறது, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். முன்னும் பின்னுமாக கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய பேலன், கர்த்தருடைய சத்துவம், கர்த்தருடைய மகிமை உன்னை காக்கும் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்குப்படுறார். முன்னும் பின்னுமாக உன்னை காக்கிற தேவன் இருக்கிறபடினால் நீங்கள் பயப்பட வேண்டாம். இழந்த எந்த சுகமாக இருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் சொல்லலாம், ஐயோ என்னுடைய 2024 என்னுடைய கிட்னியை குறித்து இப்படி சொல்லிட்டாங்க, என் கண்களை குறித்து இப்படி சொல்லிட்டாங்க, ஒருவேளை என்னுடைய ஹார்ட்டை குறித்து இப்படி சொல்லிட்டாங்க, இந்த வருஷம் நான் எப்படி இதை கடந்து போகிறேன், இந்த சிக்னஸில் எப்படி நான் ஓட போகிறேன், இந்த சிக்னஸில் எப்படி நான் என்னோட வாழ்க்கையை நான் எப்படி கொண்டு போகிறேன் நினைக்காதீங்க. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை சுகமாக்குற தெய்வம், அவர் சுகத்தின் தெய்வம். நீங்கள் இழந்த சுகங்களை, இழந்த பலன்களை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ரெட்டிப்பாய் கொடுப்பார். நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் திரும்பி கொடுப்பார். தாவீதுக்கு திரும்பி கொடுக்கும் பொழுது பயங்கரமான சந்தோஷம். அந்த அவன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் திரும்பி கொடுத்தார் ஆண்டவர். அதே போல் நம்ம வாரிசித்த வட்டமாக ஆபிரகாம் திரும்பி கொடுத்தார். ஆசீர்வாதத்தை மட்டும் திரும்பி கொடுக்குறோம் இல்லை. நீங்கள் ஒருவேளை வயது ஆயிடுச்சு, எனக்கு வயசாகிடுச்சு, என்னுடைய முதிர்ச்சி எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். இந்த ஆண்டு உங்கள் முதிர்ச்சியிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டு நீங்கள் கழுகை போல சட்டையெடுத்து உயர எழும்புவீர்கள். ஒரு புதிய பலத்தோடு கூட எழும்புவீர்கள். ஒரு புதிய பலத்தை நீங்கள் அடைவீர்கள். நீங்கள் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை பலப்படுத்துவார். அவருடைய மகிமை உங்களை பாதுகாக்கும். அவருடைய பிரசன்னம் உங்களை நடத்தும். நீங்கள் இழந்து போன சுகங்களை அவர் திரும்பி கொடுப்பார். அவரால் எல்லாம் முடியும். அவர் சுகத்தின் தெய்வம். நீங்கள் எதை குறித்து பயப்படாதீங்க. இந்த ஆண்டு 2025 நீங்கள் புதிய பலத்தோடு கூட தேவனுக்காக நிற்பீர்கள். உங்களுடைய மகளுடைய திருமணத்திற்காக, ஐயோ என்னுடைய திருமணம் என் மகளுக்கு நடக்கணும், அதுக்கு நான் ரொம்ப சிக்காக இருக்கிறேன், ஓடி ஆடி வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் என் அன்பு தாயாரே, கர்த்தர் சொல்கிறாரு, இப்போ இந்த வார்த்தை கேட்குற வேளையிலே நீங்கள் சுகம் அடைகிறீங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். உங்களுக்கு இன்னும் புதிய பலத்தை கொடுத்து உங்களுடைய மகளுடைய திருமணத்தை நீங்கள் ஆக்டிவாக செய்யும்படிக்கு, நீங்கள் நல்ல ஓடி ஆடி வேலை செய்யும்படிக்கு உங்களுக்கு ஒரு புதிய சத்துவத்தை கர்த்தர் நிரப்பி கொண்டிருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆண்டவரால் எல்லாம் முடியும். அவருடைய இரக்கம் பெரியது. அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற தெய்வம். அவர் உங்களை ஒருபொழுது உங்களை கைவிட மாட்டார். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியே சொல், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோவான் 15:5 இப்படியாய் சொல்கிறது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும்
நான் அவனை நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவரோடு நிலைத்திருப்போம் என்று சொன்னால், நீங்களும் நானும் இயேசுவோடு இணைந்திருப்போம் என்று சொன்னால், நீங்களும் நானும் இயேசுவோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் பலன் கொடுக்க அவரால் முடியும். ஹல்லேலூயா. அது ஒரு திராட்சை செடி எப்படி இருக்கும், அதோட கொடிகள் எப்படி இருக்குன்னா ரொம்ப உறுதியாலாம் இருக்காது. அது ரொம்ப உறுதியாக அது வேரூன்றதாக, அல்லது பனை மரத்தை போலவோ அல்லது கேதுரு மரத்தை போலவோ அல்லது இப்போ இந்த காலத்தில் இருக்கிற ஆலமரங்களைப் போலவோ விழுதுகளைப் போலவோ அல்லது ஒருவேளை அரச மரத்தை போலவோ அது வேர்களெல்லாம் ரொம்ப உறுதியாக இருக்காது. அது லேசான ஒரு வேர் தான். அப்படி நீங்கள் தொட்டி விடுங்கன்னா உடனே அது வேரோடு வந்துவிடும். அப்படியேப்பட்ட ஒரு திராட்சை செடி தான். ஆனால் அந்த திராட்சை செடியுடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது கொடியாக மாறுகிறது. அந்த கொடிக்குள்ளே இந்த திராட்சை செடி இணைந்திருக்கிறது. அந்த செடியானது அந்த கொடிக்குள்ளே படர்ந்து போகிறபடினால், இயேசுவின் நாமத்தினாலே அது வளர்ந்து வருகிறபடினால், அந்த வேரானது உறுதியில்லாத ஒரு செடிதான் அந்த திராட்சை செடி. ஆனால் கிறிஸ்துவுடைய கொடிக்குள்ளே அன்புக்குள்ளே அது நிலைத்திருக்கிறதுனாலே அதில் வேரானது உறுதியில்லாமல் இருக்கிறது தான். அதில் ரொம்ப ஸ்ட்ராங்னஸ் ஒன்றும் கிடையாது. ஆனால் கிறிஸ்துவுடைய கொடிக்குள்ளே இருப்பதனாலே, கிறிஸ்துவுடைய அன்புக்குள்ளே இருப்பதனாலே அந்த செடிக்குரிய பலன் ஒரு புதிதாக இருக்கிறது. அது யாராலும் பிடுங்க முடியல. அது நல்ல கொலைகள், அதில் கனிகள் வந்து திராட்சை பழங்கள் வந்து கொலை, அதில் வந்து அப்படியே அந்த இடத்துல அப்படியே நிறைய வெயிட்டாக தான் தொங்கும். ஆனால் அந்த வெயிட்டை தொங்கிட்டு இருக்கும் பொழுது கூட அந்த கிறிஸ்துவனுடைய அந்த செடிக்குரிய அந்த கொடிக்குரிய அந்த அன்பிலே இந்த செடியானது நிலைத்திருக்கிறது. நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் பலனாய் மாறும். நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் பலனாய் மாறும். நம்முடைய பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டப்பட்ட பலனை குறித்து மேன்மை பாராட்டும். கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது. ஆகவே நான் இழந்து போன என்னுடைய சுகங்களை, நான் இழந்து போன என்னுடைய பலன்களை என் ஆண்டவராகிய இயேசு எனக்கு திரும்பி கொடுக்க அவர் வல்லவர் என்பதை நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை சுயமாக என்னால் முடியும், நான் ஓடுவேன், நான் செஞ்சிருவேன், நான் பண்ணிடுவேன், நான் இதையெல்லாம் முடிச்சிருவேன், எனக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது, நான் எக்ஸசைஸ் பாடி, எனக்கு வந்து நான் அசால்ட்டாக வெயிட்டு தூக்கிடுவேன், நான் அப்படி நினைக்காதுங்க. அந்த திராட்சை செடி அப்படி நினைக்கவே இல்லை. நான் நல்ல கனிகளை கொடுப்பேன், நல்ல திராட்சை குலைகளை கொடுப்பேன் அப்படின்னு அது நினைக்கல. அதோடைய நம்பிக்கை முழுசும் கிறிஸ்து இயேசுனுடைய செடி மேலும் கொடியின் மேலும் நிலைத்திருந்தது. அந்த வேரானது உறுதியாக இருந்தது. நீங்களும் இப்போ பலனற்றவர்களாக இருப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் நம்பிக்கையுடையவர்களாக நீங்கள் நீங்கள் இயேசுவின் இடத்தை கேட்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் பலன்கள், இழந்து போன பலன்களையும் சுகங்களையும் தேவன் திரும்பி தர வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை அது புதிதாக இருக்கும். நீங்கள் இழந்த பலன்களை திரும்பி பெற்றுக்கொள்வீர்கள். ஒவ்வொரு முறையும் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு இழந்த பலனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். முதலாவது இழந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ரெண்டாவது இழந்த சுகத்தை கொடுப்பார். இன்றைக்கு எந்த சுகத்தை நீங்கள் இழந்திருந்தாலும், எப்படியாப்பட்ட சுகங்கள் இழந்தாலும், ஒருவேளை பார்வை உங்களுக்கு டல்லாக இருக்கலாம். கடந்த வருஷத்தை பார்க்கலும் இந்த வருஷம் எனக்கு கடைசி நாட்களில் 2024 எனக்கு பார்வை எப்படியோ இப்படி போயிடுச்சு நினைக்காதீங்க. ஆண்டவருக்குள் நிலைத்திருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க. உங்கள் பார்வையை கத்த சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். உங்கள் முழங்காலை சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். உங்கள் முதுகு எலும்புகளை சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய ஹார்ட்டை கத்த சுகமாக்க அவர் இழந்து போன பலன்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரால் முடியும். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன், தாவீது இழந்தது எல்லாம் கர்த்தர் திரும்பி கொடுத்தார். அவன் எதையெல்லாம் இழந்திருப்பான் தெரியுமா? எல்லாவற்றையும் நிம்மதி இழந்திருப்பான், சந்தோஷம் இழந்திருப்பான், எல்லாத்தையும் இழந்தான். கர்த்தர் அவனுக்கு திரும்பி எல்லாவற்றையும் கொடுத்தது போல உங்களுக்கும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கார். மூன்றாவது காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மூன்றாவது, இழந்த ரட்சிப்பை திருப்பிக் கொள்வாய். இழந்த ரட்சிப்பை நீங்கள் திருப்பிக் கொள்வீங்க. ஒருவேளை 2024 நீங்கள் ஒருவேளை அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக நீங்கள் ரட்சிப்புக்குரியவர் பாத்திரவனாக இருந்து ஏதோ ஒரு சூழ்நிலைகள், ஏதோ ஒரு நெருக்கடிகள், ஏதோ ஒரு பிரச்சனைகள் உங்கள் மனதை அழித்து கொண்டிருந்த நாட்களிலே நீங்கள் ஒருவேளை ரட்சிப்பை விட்டு நீங்கள் விலகி, ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்தை விலகி போயிருப்பீங்கன்னு சொன்னால், அந்த ரட்சிப்பை புதிதாய் கொடுத்து உங்களை மறுபடியும் அலங்கரித்து உங்களை மறுபடியும் ஆசீர்வதிக்க ஆண்டவராக இயேசுவால முடியும். இந்த 2025 வருஷத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்போம். லூக்கா 19 அதிகாரம், லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். நீங்கள் ஒருவேளை இழந்து போன
உங்களுடைய ரட்சிப்பை மறுபடியும் கட்ட திரும்பி கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கார். அல்லேலூயா. நீங்கள் இழந்து போன ரட்சிப்பை மறுபடியும் கொடுப்பார். அப்படின்னா அபிஷேகம், உங்கள் வாழ்க்கையில் இருந்த அபிஷேகங்களை, ஒருவேளை ஆவிக்குரிய மண்டலங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கைகள், அந்த ஆத்தும அறுவடைகள், நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் கடைசி நாட்களில் சோர்ந்து போய் இழந்து அதெல்லாம் இல்லாமல் இந்த வருஷம் நீங்கள் பிரவேசித்திருப்பீங்கன்னு சொன்னால், இந்த வருஷ தொடக்கத்தை கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், இழந்து போன தேடவும் ரட்சிக்கும் மனுஷன் வந்திருக்கிறார். லூக்கா 15:10 இப்படியாய் சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதனுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டார்கள். ஹல்லேலூயா. மனம் திரும்புகிற ஒரு மனுஷன், நீங்க மறுபடியும் உங்க வாழ்க்கையை, அந்த ரட்சிப்பை நீங்க தேவனிடத்திலிருந்து மறுபடியும் பெற்றுக்கொண்டு உங்க இருதயத்தை தேவனுக்காக திருப்பி தேவனுடைய சமூகத்துக்கு நேராக நீங்கள் வந்து, ஆண்டவரே, நான் கடந்த ஆண்டில் இதெல்லாம் செய்து விட்டேன், இதெல்லாம் பண்ணிட்டேன், இந்த ஆண்டு தொடங்கும் போது நான் இதை செய்ய மாட்டேன், உறுதியோடு இருக்கிற என்னுடைய ரட்சிப்பை நான் காத்துக்கொள்வதற்கு எனக்கு உறுதியான நம்பிக்கையும் விசுவாசத்தையும் இந்த ஆண்டில் எனக்கு முழுமையாய் தாரும். தாவீது இழந்த போல திரும்பி கொடுத்தது போல என் வாழ்க்கையை இழந்த போல ரட்சிப்பை திரும்பி தாரும் என்று நீங்கள் ஆண்டவரை கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தேடவும் ரட்சிக்கும் மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தேன். நான் தேடவும் ரட்சிக்கும், உங்களை தேடி கண்டுபிடித்து, நீங்கள் ஒருவேளை ஒளிந்து மனுஷன் முன்பாக பயந்து நீங்கள் மறுபடியும் ஆண்டுடைய பார்வைக்கு நேராக வருவதற்காக நீங்கள் ஐயப்பட்டு கொண்டு நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம், பயந்து ஒதுங்கி கொண்டிருக்கலாம், ஒளிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் உங்களை தேடி கண்டுபிடித்து அதை மறுபடியும் அதை ரட்சிப்பை கொடுக்க வல்லவராக. அல்லேலூயா. நீங்கள் எங்கே ஓடி ஒளிந்தாலும் அவருடைய பணிகளை செய்வதற்கும் அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கும் உங்களை கண்டுபிடித்து ஆண்டவர் அந்த ரட்சிப்பை மறுபடியும் கொடுப்பார். அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மாறாது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷங்க உலகத்துக்கு வந்திருக்கார். அவர் வந்தவர் நல்லவர், உங்களை கைவிட மாட்டார். இந்த ஆண்டிலே நீங்கள் ஆண்டவராக எழுப்பி பிரகாசிப்பீர்கள். லூக்கா 15 நம்ம பார்க்கும் பொழுது இந்த இளைய குமாரனை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். அது 21 குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்து இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்திருந்தால் என்று சொன்னான். ஒருவேளை நீங்கள் இப்படி யோசிக்கலாம், இந்த 2024 நான் நிறைய ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டேன், நான் சினிமா பார்த்துட்டேன், சினிமா காரியங்களை பற்றி பேசிட்டேன், உலக பிரகாரமான விஷயங்களை பண்ணிட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமான விஷயம் செஞ்சுட்டு சொன்னால், ஒருவேளை உங்களுக்கு இளையகுமாரன் கொடுக்கப்பட்ட அந்த சான்ஸ், அந்த டைம், அந்த ஒரு நேரம் உங்களுக்கு இப்போ கொடுக்கப்படுகிறது. இளையகுமாரன் எல்லாம் இழந்த ஒரு சூழ்நிலையிலே தன் பாவத்தை ஒத்துக்கொள்ளும்படியாக, தன் பாவத்தை முற்றிலுமாய் சொல்லி அறிக்கை செய்யும்படியாக தன் தகப்பனை தேடி வரும் பொழுது, நான் இனிமேல் என்னுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லும் பொழுது, அந்த தகப்பன், ஆமாடா நீ என் பிள்ளை இல்லை அப்படின்னு ஒதுக்கவே இல்லை. ஆண்டர், போ, என் பிள்ளை நீ கிடையாது, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்ட, எல்லாத்தையும் இழந்துட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லல. மறுபடியும் தகப்பன் அவனை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து, அவனுக்கு பாதரட்சி கொடுத்து, வஸ்திரம் கொடுத்து, அவனுக்கு மோதிரம் போட்டு, அவனுக்கு விருந்து ஆயத்தப்படுத்தி, மறுபடியும் இழந்து போன அந்த ரட்சிப்பை அவன் சிரசை மேல் வைத்து அவனை அலங்கரித்து அவனை சந்தோஷப்படுத்தி பார்த்த அதே தகப்பன் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பரம தகப்பன். இன்றைக்கு நீங்கள் இழந்த அந்த ரட்சிப்பை மறுபடியும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எதையெல்லாம் இழந்து, இந்த ரட்சிப்பை இழந்து நீங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் ஆண்டோடைய சமூகத்தில் வந்து பாருங்கள். ஒரு முறை கூட ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இழந்தது எல்லாம் திரும்பி கொடுப்பார். நீங்கள் எதெல்லாம் இழந்து, ரட்சிக்கப்பட்டு இழந்து நீங்கள் தள்ளப்பட்டவர்களாக உங்கள் குடும்பங்களை ஒதுக்கி இருக்கலாம், ஒருவேளை உறவு ஒதுக்கி இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் ஒதுக்கி இருக்கலாம், ஒருவேளை சபை கூட்டங்களை ஒதுக்கி இருக்கலாம், ஒருவேளை போதகர்கள் ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனிடத்தில் வரும் பொழுது நீங்கள் இழந்த அத்தனை நன்மைகளையும் திரும்பி கொடுத்து உங்களை இளையகுமாரனை எப்படி சந்தோஷமாய் விருந்துண்டும்படி செய்தாரோ, கொளுத்த கன்றுகளை அடிங்கள் என் மகன் வந்தான் என்று சொன்னானோ, அதே போல ஆண்டவர்களை பார்த்து பரலது சொல்ல, என் மகன் வந்திருக்கான், என்னுடைய மகன் வந்திருக்கான், என்னிடத்தில் மறுபடியும் வந்திருக்கான் மகன், அவனை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளும், வாருங்கள் என்று சொல்லி உங்களை முத்தம் செய்து அந்த ரட்சிப்பை திரும்பி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமான 2025 வருஷம் உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமாக நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்பி பெற்றுக்கொண்டே இருப்பீங்க. ஒவ்வொரு மாதமும் தேவன் அதை தருவார். எதையெல்லாம் நீங்கள் இழந்து ஜெபிக்கிறீங்க, இழந்துட்டேன், இது இல்லைன்னு சொல்லி ஜெபிச்சிட்டு இருக்கீங்களோ, ஆண்டவர் இது கிடைக்கணும் ஜெபிக்கிறீங்களோ, அந்த ஜெபத்துக்கெல்லாம் பதில் கிடைக்கிற ஒரு ஆண்டா இருக்கும். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்பி பெற்றுக்கொள்வீங்க. நீங்கள் பயப்படாதீங்க. 1 சாமுவேல் 30:8 வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் ஆண்டவராய் கர்த்தர் இந்த ஆண்டை உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடர போகிறது. நீங்கள் பயப்படும், கலங்க வேண்டாம். நீங்கள் முதலாவது இழந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க, 2வது இழந்த சுகத்தை பெற்றுக்கொள்வீங்க, 3வது இழந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வீங்க.
தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. கண்களை முடிச்சோம். நல்ல தெய்வமே, இயேசு சுவாமி, இந்த அருமையான நல்ல நாளிலே, இந்த புதிய ஆண்டிலுடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்திலே நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, தாவீது இழந்தது எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்பி கொடுத்தீரப்பா. எல்லாவற்றையும் கொடுத்தீங்கப்பா, எல்லாவற்றையும் கொடுத்தீங்கப்பா. அதே போல பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்கிற வேளையில், ஐயோடா இதை இழந்து விட்டேன், இதில் ஏமாற்றப்பட்டு விட்டேன், இது என்னை விட்டு போய்விட்டது என்று சொல்லி யாரெல்லாம் அப்படியே பாத்துல அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கார்கள், இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே புதிய வாசல்கள் திறக்கப்படுவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, குடும்பங்களில் அற்புதம் நடப்பதாக, இழந்த எல்லாவற்றையும் திரும்பி பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் உம்முடைய நாமத்தை உயர்த்துவார்களாக. இந்த 2025 வருஷத்தில் பிள்ளைகள் வாழ்க்கை சுகமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும், சுகங்களை பெற்றுக்கொள்ளட்டும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. இழப்பு என்ற வார்த்தை இருக்கவே கூடாது. எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்பி 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 நீ அருள போறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா, அருள போறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. என் அன்பு சகோதரனே, உன்னுடைய நிர்வாகத்தை கர்த்தர் மறுபடியும் திறக்கிறார். மூடப்பட்ட நிர்வாகத்தை கர்த்தர் மறுபடியும் திறக்கிறார். ஆண்டவரின் இழப்பிலே நீ துக்கித்துக் கொண்டிருக்கிறாய். இந்த வருஷத்தின் தொடக்கத்திலே நீ கண்ணீரோடு இருக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் திறக்கப்படுகிறது உனக்கு ஆசீர்வாதங்கள். மறுபடியும் திறக்கப்படுகிறது, மறுபடியும் திறக்கப்படுகிறது. நீ பயப்படும் கலங்க வேண்டாம், மறுபடியும் திறக்கப்படுகிறது. என் அன்பு தாயாரே, உன் மகளை குறித்து மிகுந்த கலக்கத்தோடு இருக்கிறாய். என் மகளுக்கு வயதாய் கொண்டே போகிறதே, எப்பொழுது திருமணமாகும் என்று. இந்த ஆண்டிலே கர்த்தர் உன்னுடைய மகள் வாழ்க்கையை கட்டுகிறார், உன் மகள் வாழ்க்கையை கட்டுகிறார். தேவனுடைய மகிமையை நான் பார்க்கிறேன், அது பிரசன்னமாக இறங்கி இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற வேளையிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அத்தனை பேரையும் கர்த்தர் விடுதலை பண்ணுறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த 2025 வருஷம் உடைய பிள்ளைகளுக்கு திரும்பி திரும்பி நீங்க சொல்றீங்கப்பா, சகலத்தை திருப்பிக் கொள்வாய், சகலத்தை திருப்பிக் கொள்வாய், சகலத்தை திருப்பிக் கொள்வாய். தேவனோட அற்புதம் செய்கிறார். நீ பயப்படும் கலங்க வேண்டாம் என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நன்மை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மறுபடியுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ரெகபோத் சுவிசேஷ சபை என்று வியாசார்படிலே ஆண்டுடைய நாமத்தை நாங்கள் வெளியும் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இந்த திரைக்கு கீழாய் வருகிற எங்களுடைய விலாசங்கள், எங்களுடைய ஃபோன் நம்பர் வருகிறது. நீங்கள் அருகாமல் இருக்கிறவர்கள், பெரம்பூர் வியாசார்படி பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது சபைக்கு போகிறதா சபையில் வந்து கலந்து கொண்டு ஆராதனை பங்கேற்றுக்கொண்டு தேவநாமத்தை உயர்த்தலாம். ஃபோன் மூலியமாக நீங்கள் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் ஜெப குறிப்புகளையும் சொல்லலாம். ஃபோனில் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.